8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடை தொடங்கி இருக்கிறது. கேரளாவில் தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த பருவமழை தாக்கம் தமிழ்நாட்டினுடைய கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களையும் எதிரொலிக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்புக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல இன்றைய தினம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல நீலகிரி, தேனி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துல சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், அதே நேரத்துல கடந்த 2 மாதங்களாக ஜூன், ஜூலை ஆகிய தென்மேற்கு பருவமழை காலத்துல தமிழ்நாட்டிற்கு போதிய அளவிலான பருவமழை கிடைக்காத சூழலில் இந்த மாதம் சற்று கணிசமாக இயல்பை ஒட்டி தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருந்த சூழல்ல ஆகஸ்டின் முதல் வாரத்திலேயே பருவமழை சற்று தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இன்று கனமழை என்றாலும் நீடிக்கும் எனவும், நாளைய தினம் மிதமான நீடிக்கும் எனவும், அதற்கு பிறகாக 6ஆம் தேதி தேனி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், அதற்கு பிறகாக 7ஆம் தேதி மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் கனமழை என்ற அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் தொடரும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழலில் கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதனால் அதை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும், அதே போன்று கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு உள்ளிட்ட காரணங்களால் வடகடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டி உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களில் என்ற அளவில் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நிலை அடுத்து வரக்கூடிய வானிலை மாற்றங்களுக்கு மாறுபடும் எனவும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இந்த மாதம் இயல்பை விட சற்று பருவமழை குறைவாக இருப்பதற்கே வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க.